ட்வின்ஸு சில பேருக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்லை இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சிக ராசிக்கார். நிலைகள் மாறும். ஊரை விட்டு சொந்த வீடத்துக்கு நாம் செல்லுகின்ற பாக்கியம். இது வரைக்கும் வாடகை வீட்டில் வாழ்ந்திருந்தால் இந்த ஏப்ரல் மாதமே சொந்த ஊர் சொந்த மண்ணில் வாழறதுக்கான பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க சுவாமி. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். வேலை அமைப்பில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலையெல்லாம் மாறும். நமக்கும் பிள்ளைக்கும் ஏற்பட்டு வந்த தகராறு சூழ்நிலை, நமக்கும் மகளுக்கும் ஏற்பட்ட சூழ்நிலை, இவையெல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு என்று கூட சொல்லலாம். வேலையில் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, கணவன் மனைவியில் உறவில் மட்டும் கொஞ்சம் சற்று சங்கடங்கள் ஏற்படும். 1-2 பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதம் போன பிறகு சரியாயிடும் சாமி. தேவையில்லாத மன உளைச்சல், யாருக்கோ நாம் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்தது ரூபா விஷயங்களில் சற்று மனம் உளைச்சல்லாம் ஏற்பட்டிருக்கும் பாரு, அவையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம் இந்த மாதம் ஏற்படும் சுவாமி. நல்ல மாற்றம் ஏற்படும் சுவாமி. குழந்தை சார்ந்த விஷயத்தில் குழந்தைக்காகவோ குழந்தை அமைப்புக்காகவோ சின்ன மாற்றங்கள் கொடுத்துருந்தா இடம் மாற்றம் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வேலையில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள், அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன்னா கொஞ்சம் பொறுமை எடுத்துங்க. அதாவது ஏப்ரல் 15க்கு அப்புறம் நீங்கள் முயற்சி செய்யுங்க. இல்லை அரசாங்க தரப்பில் வர வேண்டிய எதனா வருமானமோ, இல்லை அரசாங்க வேலையில் நடக்கக்கூடிய வேலைகளோ நான் கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன், எல்லாமே இழுபறியாக நிற்குது. ஏன்னா இந்த ஏப்ரல் 15 தேதிக்கு அப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு நிதி நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கையா. இழந்திருந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுத்தலாம். ஓரளவுக்கு பனிஷ்மெண்ட்டாக இருந்து வந்த பிரச்சனை, பனிஷ்மெண்ட்டுனா நம்மளை டிஸ்போஸ் பண்ணி நம்மளை டீப்ரமோட்லாம் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம் சொல்கிறோமில்ல, அவையெல்லாம் மாற்றி உங்களுக்கு நல்ல ஒரு கையொப்பம் மாரி ஒரு உயர் பதவியாகவோ ஒருவளுக்கு நல்ல தன்மானம் தரக்கூடிய அளவுக்கு பதவிகளோ வேலை அமைப்புகளோ தேடி வரும். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் 1/4/2025 முதல் 30/4/2025 வரைக்கும் என்னென்ன கொடுக்க போகுது மாதம் என்று சொன்னால், இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் 5 கிரகங்களின் கூட்டமைப்பு. சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் நீச்சகதி பெற்று வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம். குரு பகவான் 7ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம், ரிஷபத்தில் அமர்ந்திருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு. இது வரைக்கும் வராத செல்வங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்பட போது. சனி கூட்டமைப்பில் இருந்து சூரியன் நிலைப்பாடு மாறும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். நம்ம ராசிநாதனும் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம். செவ்வாய் பகவானும் மிதுனத்திலிருந்து அவரும் இடம்பெயர்ந்து திருப்பியும் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் வரத்தாலையும், கேது பகவான் நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதையும் பெரிய மாற்றங்கள் தெரிவிக்கக்கூடிய மாற்றங்கள், நிறைய மாற்றம் இந்த ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்காரங்க நடைபெறும். உடல் அமைப்பில் இருந்து வந்த தொந்தரவான விஷயம், நோய் நொடி எல்லாம் விலக போதுங்க. தொந்தரவு, அடிவயிறு தொந்தரவு, ஜீரண சக்தி ஆகாமல் இருந்தது, இதெல்லாம் ஏப்ரல் 15க்கு அப்புறம் ஓரளவுக்கு அந்த நிலைகள் மாறி உங்கள் வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இழந்திருந்த செல்வத்தை எல்லாம் திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கான அமைப்புகளும் தேவைப்படும். முக்கியமாக அர்த்த அஷ்டம சனி நம்மளுக்கு விலகியதே பெரிய நன்மை. அவர் 5ஆம் இடத்துக்கு போனாலும் ஜென்மத்துக்கு இணையான சனி தான், ஆனால் யோகத்தை கொடுப்பார். ஜென்மத்தில் 1, 5, 9 திருமண பந்தம், திருமண உறவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம். கோச்சார ரீதியாகவும் திருமண பந்தம் ஏற்படும், தசாபுத்தி காலத்திலையும் திருமண பந்தம் ஏற்படும். நாம் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கணும். கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்துலையும் பார்க்கும் பொழுதெல்லாம் 7ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது. ட்வின்ஸு சில பேருக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்லை இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சிக ராசிக்கார். நிலைகள் மாறும். ஊரை விட்டு சொந்த வீடத்துக்கு நாம் செல்லுகின்ற பாக்கியம். இது வரைக்கும் வாடகை வீட்டில் வாழ்ந்திருந்தால் இந்த ஏப்ரல் மாதமே சொந்த ஊர் சொந்த மண்ணில் வாழறதுக்கான பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க சுவாமி. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். வேலை அமைப்பில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலையெல்லாம் மாறும். நமக்கும் பிள்ளைக்கும் ஏற்பட்டு வந்த தகராறு சூழ்நிலை, நமக்கும் மகளுக்கும் ஏற்பட்ட சூழ்நிலை, இவையெல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு என்று கூட சொல்லலாம். என்னவோ தெரியல, மனக்குழப்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன், தேவையில்லாத ஸ்பீச்செல்லாம் பேசிகிட்ருக்கேன், தகராறான விஷயங்கள்லாம் நடக்குது ஐயா, ஒன்றுமே புரியல, கொஞ்சம் வேகம் எடுக்குது, நம்மளுடைய ஸ்பீச்செல்லாம் ஆரம்பித்தா ஏதோ ஒரு சண்டையில் எடுத்து முடிகிற மாதிரி இருக்குது, தீவினைகள் ஏதோ அகன்றால் போல இது நம்மளுக்கு மனசில் ஒரு பாரம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னாக மாறுறதுக்கான காலம் ஏற்படும்.
உடல் உபாதையில் இருந்து வந்த தொந்தரவான விஷயம் எல்லாம் மாறப்போகுது. உடலில் ஏற்பட்ட தொந்தரவான விஷயம், தொந்தரவான வேலைகள், தொந்தரவான அமைப்பில் இருந்ததெல்லாம் மாற்றி அமைக்க போகுது. பிரச்சனை தருந்த விஷயங்கள் எல்லாமே, கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், நோய் பிரச்சனையாக இருக்கட்டும், அவையெல்லாம் மாற்றம் தருகின்ற அமைப்பை இந்த மாதம் கொடுக்கும் ஐயா. விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் சில பேருக்கு ஏற்படும். அஷ்டலக்ஷ்மி யோகம் என்று சொல்கிற மாதிரி லாட்டரி யோகங்களும் பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். ஒரு கிரகம் அல்ல, 2 கிரகம் இல்லை, 5 கிரகங்களின் கூட்டமைப்பு நம்மளுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதால திடீர் லக்ஷ்மி கடாட்சம், திடீர் நிலபுலம் சேர்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை, இவை அனைத்தும் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். நல்ல நிகழ்வுகள் நடக்க போது, ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் சாமி. வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த பிரச்சனை, வேலைக்கான அமைப்பு எல்லாமே தேடி வரும் சாமி. வேலையில் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, கணவன் மனைவியில் ஒருவரும் மட்டும் கொஞ்சம் சற்று சங்கடங்கள் ஏற்படும். 1-2 பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் அந்த 1 மாதம் போன பிறகு சரியாயிடும் சாமி. தேவையில்லாத மன உளைச்சல்கள், யாருக்கோ நாம் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்தது ரூபா விஷயங்களில் சற்று மனம் உளைச்சல்லாம் ஏற்பட்டிருக்கும் பாரு, அவையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம் இந்த மாதம் ஏற்படும் சாமி. நல்ல மாற்றம் ஏற்படும் சாமி. குழந்தை சார்ந்த விஷயத்தில், குழந்தைக்காகவோ குழந்தை அமைப்புக்காகவோ சின்ன மாற்றங்கள் கொடுத்துருந்தா இடம் மாற்றம் செய்து கொள்ளுங்கள். வீட்டில் நாம் வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான அபிப்பிராயம் ஏற்படும். இப்போது நம்ம சொந்த வீட்டுக்கே போயிடலாம், இங்கேருந்து நம்மளால் வாடகை கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான பாக்கியம் ஏற்படும். இப்போ வெளியூர் பயணங்களோ வெளியூர் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அவங்க மூலியமாகவும் ஆதாயங்கள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது சாமி. மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி நடந்து போச்சு திருக்கணிதப்படி. பகவான் நம்மளுக்கு குரு பகவானும் இடம் மாறக்கூடிய காலம் வருது. அவர் 8க்கு போகிறாரு. ராகு கேதுக்களுடைய நிலைகளும் மாறப்போகுது. அடுத்த மாதம் கழிச்சுன்னா ஏப்ரல் மாதம் முடிஞ்ச பிறகு எல்லாமும் உங்களுக்கு ஏற்றம் தரும் என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்கள் விடுதலை அமைப்பு தான். ஒரு வேலை எடுக்கிறோம், வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றமே காணப்படல சாமி. இந்த வேலையில் என்னென்னவோ பிரச்சனைலாம் வருது, நம்மளுக்கு எங்கே தான் சங்கடங்கள் வருதுன்னே தெரியல, சஞ்சலங்கள் வருது, மன உளைச்சல்கள் வருதுன்னா அதெல்லாம் மாற்றி அமைச்சிடும். ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து வந்த ப்ராப்ளம், ஒவ்வொரு வேலையில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள், அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன்னா கொஞ்சம் பொறுமை எடுத்துங்க. அதாவது ஏப்ரல் 15க்கு அப்புறம் நீங்கள் முயற்சி செய்யுங்க. இல்லை அரசாங்க தரப்பில் வர வேண்டிய எதனா வருமானமோ, இல்லை அரசாங்க வேலையில் நடக்கக்கூடிய வேலைகளோ நான் கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன், எல்லாமே இழுபறியாக நிற்குது. ஏன்னா இந்த ஏப்ரல் 15 தேதிக்கு அப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு நிதி நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கையா, இழந்திருந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுத்துலாம். ஓரளவுக்கு பனிஷ்மெண்ட்டாக இருந்து வந்த பிரச்சனை, பனிஷ்மெண்ட்டுனா நம்மளை டிஸ்போஸ் பண்ணி நம்மளை டீப்ரமோட்லாம் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம் சொல்கிறோமில்ல, அவையெல்லாம் மாற்றி உங்களுக்கு நல்ல ஒரு கையொப்பம் பெறி ஒரு உயர் பதவியாகவோ ஓரளவுக்கு நம்மள தன்மானம் தரக்கூடிய அளவுக்கு பதவிகளோ வேலை அமைப்புகளோ தேடி வரும். உயர்மட்ட தேவைகள், நம்மளுக்கு உயர்மட்ட தேவைகள் நம்மளுக்காகவோ நம்ம குழந்தைகளுக்காக செல்வம் சேர்க்கலாம், இனிமேல் சேர்க்கறதுக்கான காலம் வந்துடுச்சுயா. நம்மளுக்காக சேர்க்கலாம் கூட பரவாயில்ல, நம்ம குழந்தைகளுக்காக சேர்த்துக்கலாம், அவங்களாவது நல்லா இருக்கட்டும் சொல்கிறோமில்ல, அந்த உயர்மட்ட தேவைகளுக்கான அமைப்பு, அடுத்த கட்ட நடவடிக்கை, வேலையில் புதிய முயற்சி, வேலையில் புதிய மாற்றங்கள், இவையெல்லாம் எடுத்து செல்லலாம். ஒன்றும் பிரச்சனைலாம் தராது சுவாமி. ஒரு 5 தேதி ஏப்ரல் 5 தேதி முடிந்த பிறகு எல்லாமே ஏற்றம் தரும். உழைப்பு உயர்வினை தரும் என்று சொல்கிற மாதிரி உழைப்பை உயர்வினை தரக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு இருக்க போகுது. புதிய மாற்றம், புதிய ஏற்றம், காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. திடீர்னு பார்த்தா காதல் திருமணங்கள் கைகூடி விடும். இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இரவு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த கண் விழிப்பு கண் முழிப்புலாம் இருக்குன்னு சொல்கிறோமில்ல, அந்த நேரத்தில் இல்லாமல் இருப்பது ரொம்ப நன்மையை தரும். வேலை சார்ந்த விஷயங்கள் அமைப்புகளோ, நமக்கு உடன் பிறந்தவரோ அல்லது பிள்ளைகளாலோ ஏற்பட்டு வந்த சின்ன துன்பமான நிகழ்வுகள் எல்லாம் மாறி அமையும். இந்த மாதம் ஒரு 10 தேதி கடந்துட்ட பிறகு ஓரளவுக்கு மனசில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுப்பதுங்க. பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் நம்மை விட்டு விலகிறதுக்கான காலம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. இந்த மாதம் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே போகுது. நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். சூழ்நிலை ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கிரகங்களால் ஏற்படக்கூடிய அமைப்புகள், ஒரு நேரம் நல்லவனாக இருக்கிற, ஒரு நேரம் தவறாக நானே பேசுகிறேன் சாமி, கோபத்தில் பேசுகிறேன்னா அந்த கோபம் எல்லாம் இனிமேல் மறைந்து விடும். கோபதாபம் எல்லாம் மறைய போகுது. அரசாங்க தரப்பாக நாம் பார்த்துருந்து வந்த பிரச்சனைகள், அரசியல் செயல்பாடு
ஐயா நான் ஐடி கம்பெனியில் இருக்கேன், என்னால் முடியலை, வருமானம் இவங்களை கொடுக்குற டிப்ரெஷன் என்னால் தாங்க முடியல, நான் விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம், கொஞ்சம் நாளைக்கு பொறுமை எடுத்துங்க. இந்த மாற்றமெல்லாம் இப்போ ஏற்படும், கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீங்க, பொறுமை தேவை. நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் திரும்புது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருச்செந்தூர் சென்று வரணும் ஒரு வாட்டி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். இல்லை திருத்தணிகை சென்று வர இந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி வழிபடுங்க. திருமண கோலத்தை பாருங்கள். உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள், தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செஞ்சு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கும்போது காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் முடிவுக்கு வரும். நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கும், நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். உருவாகக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவரத்துக்கான அமைப்பாகும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.